ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இல்லத்தரசிகள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில் ஒரு டிப்பு தான் பார்க்க போகிறாங்க. அடிக்கடி நம்ம வீடுகளில் காஃபி பாத்திரம், டீ பாத்திரம், பால் காய்ச்சுற பாத்திரம்லாம் இந்த மாதிரி கரை பிடிக்க வச்சுருவோம். இந்த கரையை எப்படி போக்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பளிச்சுன்னு பளபளன்னு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்பு தான் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கரை பிடிச்ச பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். நான் இந்த கரை அளவு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட 2 ஆஸ்பிரின் மாத்திரை சேர்த்துருக்குறேன். நீங்கள் எக்ஸ்பைரி ஆன அந்த மாத்திரைகளில் வச்சு கூட அதை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே இதோட 1 ஸ்பூன் அளவிற்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கிறேன். அங்கே பாருங்கள், மாத்திரை நல்லா பொங்கி அப்படி குதித்து மாத்திரை ஃபுல்லாக கரையணும். பேக்கிங் சோடாவும் போட்டிருக்குறோம். அதுலேயே நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதித்து வர்ற நேரத்தில் நம்ம கொஞ்சமாக பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம் நம்ம லிக்விட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த லிக்விடை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லிக்விட் சேர்த்துருக்குறேன். இப்போது இது பொங்கி வழிஞ்சிடும். அதனால் ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஏன்னா சோப் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் அது பொங்கி வர்றதுக்கு நல்லா பொங்கி வழிஞ்சு வந்துடும். இப்போ இதோட அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு கொஞ்சமாக வினிகர் சேர்த்துருக்குறேன். வினிகர் சேர்த்து இதை இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறலாம். நம்ம இப்போ அந்த நுரையெல்லாம் அடங்கிருச்சு. அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இதை அப்படியே சுரண்டி எடுத்துக்கலாம். மிதமான தீயிலே வைங்க. நம்ம ஸ்பூன் வச்சு கலக்கும்போது சம்டைம்ஸ் அது பொங்கி வர்றதுக்குள்ள சான்சஸ் இருக்கும். ஏன்னா அந்த சோப் மிக்ஸ் ஆகும் இல்லைங்களா, அதனால் ஸ்பூன் வச்சு இதை சுரண்டி உள்ளே இருக்கிற அந்த பெரிய பீசஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அடி பிடிச்சது, அதையெல்லாம் எடுத்துக்கலாம். இப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம சுரண்டி விட்டுறலாம். சுரண்டி விட்டுட்டு அடுப்பை அணைச்சிட்டு இப்போ இந்த தண்ணியை நம்ம கொட்டினா தான் தெரியும் நம்மளுக்கு அது எந்த அளவுக்கு போயிருக்குது அப்படின்னு. பாத்திரம் ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் நான் இப்போ கொஞ்சம் பச்சை தண்ணி திறந்து விட்டுருக்குறேன். ரொம்ப சூடாகவும் சிங்கில் ஊற்றக்கூடாதுங்க. உள்ள பிளாஸ்டிக்கில் அந்த பைப் போகும் இல்லைங்களா, அது இருந்ததுன்னா அது உருகி போக வாய்ப்பு இருக்குது. இப்போ மறுபடியும் நான் ஸ்பூனால் இதெல்லாம் சுரண்டி எடுக்க போகிறேன். பாருங்கள் எப்படி வருது அப்படின்னு பாருங்கள். கருகருன்னு பீசஸ் அப்படியே கலந்து வருது. இந்த மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா எல்லா பீசஸும் வந்துடும். அதோடு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்டீல் நார் இருந்ததுன்னா அது சீக்கிரமாகவே அந்த கரைகளை எடுக்கிறதுக்கு பயன்படுதுங்க. ஸ்டீல் நார் வச்சு நம்ம மறுபடியும் பாத்திரம் கழுவுற லிக்விட் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு அந்த பாத்திரத்தை நல்லா ஒரு தடவை அழுத்தி தேய்ச்சோம்னாலே அதெல்லாமே வந்துடும். ஏற்கனவே நல்லா ஊறிடுச்சு இல்லைங்களா, அதனால் இப்படி அழுத்தம் கொடுத்து தேய்க்கும் பொழுதே எல்லா கரைகளும் நீங்கிடும். கரை பிடிக்காமல் வைக்க வேண்டியது நம்ம கடமை. பட் ஒரு சில டைமில் நம்மளை அறியாயுமே இந்த மாதிரி கொஞ்சமாக டீ சுட வைக்கிறதுக்கெல்லாம் வச்சோம் அப்படின்னா நம்மளை அறிஞ்சாமலேயே அது அடி பிடிச்சிடும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏன்னா நம்ம பாத்திரத்தையும் வீணாக்கக்கூடாது இல்லைங்களா. சம்டைம்ஸ் பாத்திரம் வாங்கி 1 மாதம் இருக்கிற பாத்திரமாலாம் இருக்கலாம். புது பாத்திரத்தை நம்ம தூக்கி போடவும் மனசு வராது நம்மளுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சு அதை க்ளீன் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது அடுப்பில் வச்சோம்னா நம்மளுக்கே இந்த ஞாபகம் வரும், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு தேய்ச்சோமே அப்படின்னு. அதனால் பக்கத்துலேயே இருந்து ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நம்ம வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் சோப் போட்டு இதே ஸ்டீல் நார் வச்சு தேய்ச்சிக்கலாம். டெய்லியும் ஸ்டீல் நார் போட்டு தேய்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி கரை பிடிச்ச டைமில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த நாரை நல்லா தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் தண்ணியோடு ஸ்டீல் நார் வச்சிங்க அப்படின்னா அது துரு பிடிச்சிரும். அதனால் ஏதாவது சோப் பாக்ஸ் எல்லாம் ஓட்டையாக இருக்கிறது அந்த மாதிரியில் அந்த தண்ணியெல்லாம் வழிஞ்சு போகிற அந்த மாதிரி இதில் வச்சுக்கோங்க. அப்போ திருப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா துரு பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி சிவப்பு பொடியாக வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நம்ம பாத்திரம் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிடுச்சு.
நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பாத்திரம் ஏதாவது கரை பிடிச்சிருந்ததுன்னா. ஏற்கனவே நம்ம வீடியோஸ் வந்து நிறைய டிப்ஸ் வீடியோஸ் போட்டிருக்குறோம். டைம் இருந்ததுன்னா போய் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.